ஹலோ சொல்லுங்களா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 கவிதை பிள்ளை சிலப்பதிகாரம். ஹலோ மாணவ கண்மணிகளே, கற்றல் நோக்கங்கள். இயற்கையின் சிறப்புகளை அறிதல். இயற்கையினுடைய சிறப்புகள். அடுத்து இயற்கையை பாதுகாக்கும் வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இயற்கை அப்படின்னு சொன்னாலே அது கடவுளால் படைக்கப்பட்டது தான் இயற்கை. இந்த இயற்கையை பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு அது குளிர்ச்சி தரும். ஆறுகள், மலைகள், அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனதுக்கு அமைதி கிடைக்கும். கடவுளுடைய படைப்புகளை நினச்சி நம்ம உள்ளத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் கொடைக்கானல், ஊட்டிக்கெலாம் போனோம்னா அந்த மலர் கண்காட்சியில் இந்த கண்ணை கவரும் வண்ண மலர்கள் அவ்வளவு அழகழகாக பூத்து குலுங்கும். அது நம்ம மனசுக்கும் கண்ணுக்கும் அது குளிர்ச்சியை தரும். அதுக்காக தான் வீட்டிலே இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாத்தலங்களுக்கெலாம் போவாங்க. ஆனால் இந்த கொரோனா பீரியடில் எங்கேயுமே போக முடியலை. ஆனாலும் அந்த இயற்கை அழகே தான், அதுக்கு தனி சிறப்பு உண்டு. இப்போ இந்த இயற்கையை வாழ்த்தி பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. துறவியாயிறார். இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது 50 காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி இதெல்லாமே 50 காப்பியங்கள். காப்பியங்கள் அப்படின்னா தொடர்ச்சியாக உள்ள கதைகள். அதனால தான் அதை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இளங்கோவடிகளை பற்றி பார்த்துட்டு அடுத்த பாடலுக்குள்ளே போகலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 50 காப்பியங்கள் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இது தமிழின் முதல் காப்பியம். இதுக்கு வேறு பேர்கள் என்ன இருக்குன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் சிறப்பு பேர்கள் உண்டு. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த நம்மளுக்குள்ள பாடல் திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த பாடல், இந்த நூல் தொடங்குகிறது. இப்போ இயற்கையை திங்கள் அப்படின்னா நிலவு, ஞாயிறுனா சூரியன், மழைனா நம்மளுக்கு நீராக மேகத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த மழையை போற்றுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாங்க பாடலுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்குது. கடலும், மலையும், கதிரும், நிலவும், மழையும், பனியும் இயற்கையின் கொடைகள். இதை பார்த்து மகிழாதவர் யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த பாடல் நிலவை பற்றியும், நிலவின் குளிர்ச்சியை பற்றியும், கதிரவனின் வெம்மையையும், மழையின் பயனையும் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இப்போ அந்த பாடல் வரிகளில் வரிகளே பார்த்தா திங்களை போற்ற வேண்டும், ஞாயிறை போற்ற வேண்டும், மாமழையை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இதனுடைய பொருள் பாருங்கள். சொல்லும் பொருளும்: திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலினா கருணை, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் தான் சோழ மன்னன்.
இது சோழ மன்னரை புகழ்ந்து பாடுறதாக இருக்குது. ஆனால் இவர் வந்து சேர மன்னன், யார் சேர மன்னன் மரபை சார்ந்தவர் தான் இளங்கோவடிகள். ஆனால் சோழ மன்னரையும் இவர் வாழ்த்தி பாடுறது போல் இந்த பாடல் இருக்குது. அந்த அவருடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி புரிஞ்சது, அதுபோல தான் இந்த நிலவும் தன்னுடைய ஒளியால் உலகுக்கு என்ன செய்யுது, இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை நாம் போற்ற வேண்டும். இந்த சந்திரனுக்கு வந்து சுய ஒளி இல்லை, அது சூரியன்கிட்டருந்து வெளிச்சத்தை வாங்கி தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் இரவில் வந்து அது குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் நாமும் பிறருக்கு குளிர்ச்சி தருபவர்களாக, பிறர் மனதை குளிர்ச்சிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் இந்த கருத்து, ஒவ்வொரு கருத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததாக அதை எடுத்துக்கிறேன்னுப்பா. இப்போ குளிர்ச்சியை, அதாவது மனதுக்கு அமைதி, நம்மளை பார்த்து நம்மள்கிட்ட பேசினாலே அவங்களுக்கு வந்து மனசுக்கு எப்படி இருக்கணும், மன அமைதி கிடைக்கிறதா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து 2வது பாருங்கள், காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவர் தான் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை நாம் போற்ற வேண்டும். இந்த கதிரவன் சூரிய ஒளியினால தான் எல்லா மரங்கள் அதனுடைய உணவை தயாரிக்க முடியுது, நம்மளுக்கு தேவையான வெப்பம் கிடைக்குது. எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சூரிய வெப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுபோல் நாமும் பிறருக்கு வெளிச்சம் கொடுப்பவர்களாக, பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றுபவர்களாக நாம் வாழ வேண்டும். 3வது பாருங்கள், அச்சந்தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதாவது கடலை பார்த்தாலே நம்மளுக்கு பயம்தான். ஆனாலும் அந்த கடல்லேருந்து மக்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு மன்னன் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறார். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. மழை பொழிகிறதுனால தான் உயிரினங்கள் வாழ முடியுது, பூமி உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மழையை நாம் போற்ற வேண்டும். பிற உயிரினங்கள் வாழ்வதற்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல் அதனால் அந்த மழையவும் நம்ம போற்ற வேண்டும். இப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய நிலவு, கதிரவன், மழையை போற்றுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த இதில் இந்த 3வது ஸ்டான்ஸா தான் உங்களுக்கு மனப்பாடச்சு. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இந்த பாடல் பகுதியை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிடணும். நாங்கள் உடனே மதிப்பீட்டு விடைகள் போகலாம். நீங்கள் வந்து புக் எடுத்து உடனே என்ன செஞ்சிடணும், மதிப்பீட்டு விடைகளுக்கான ஆன்சரை குறிச்சிடணும். இப்போ கழுத்தில் சூடுவது என்னது, தார். தார் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம். கழுத்தில் சுடுவது என்னது, தார். அடுத்தது கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கலர். கொங்கலர். அவன் குட்டல் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பதும் சொல் அவன் அலிபோல். அடுத்து பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்னால் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது தான் மோனை சொற்கள். அது கொங்கு குளிர், அங்கன் அளித்தல், மேரு மேல், அலர் அளித்த. பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது. திங்கள் கொங்கு, கொங்கு அங்கன், மாமலை நாமநீர், மான் வந்திருக்கா, அதுதான் வந்து எதுகை சொற்கள். குளிர் அளித்த. அடுத்து குருவினா பாருங்கள். பாடலிடம் சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது? சிலப்பதிகார காப்பியம் நிலவு, கதிரவன், மழை ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது.
இயற்கை போற்றத்தக்கது ஏன்? இயற்கை தான் நமக்கு கடவுள் தந்த பரிசு. அது நம்மளுக்கு காற்று, மழை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குது. இயற்கையை பாதுகாத்தால் நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்து, இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட காரணமாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள்? இயற்கையை ஏன் நம்ம போற்றணும்? இப்போ கடல் வாழ் மக்கள், கடல் பகுதியில் வாழ்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, கடலை தெய்வமாக வணங்குவாங்க. ஏன்னா கடல் பகுதியில் கடல் பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள், மீனவர்கள் கடலை தெய்வமாக வணங்குவார்கள். ஏன் அப்படின்னா அந்த கடல் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த கடல் அலைகள் மூலம் புயல்னால் அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அந்த கடலை தெய்வமாக வணங்குவாங்க. அதுபோல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக வணங்குவாங்க. பூமியை ஒரு தாய்க்கு ஒப்பிடுறாங்க. அப்போ இயற்கையை போற்றி நாம் வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயற்கை நமக்கு குளிர்ச்சியை தருது, சூரிய கதிரவன் வெப்ப ஆற்றலை தருது, அடுத்த மழை நம்மளுக்கு நீரை தருது, அடுத்த நிலத்தின் மூலம் நம்மளுக்கு தாவரங்கள் செழித்து வளர்ந்து நம்மளுக்கு உணவு தருது, அடுத்து சுவாசிக்கிறதுக்கு காற்று தருது, அடுத்து மனத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்போ இயற்கை அழகை தருது. அதனால் நாம் இயற்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? போற்றி பாதுகாக்க வேண்டும். ஓகே குட்டீஸ், நம்ம பாடத்தை ஒழுங்காக கரெக்டாக நீங்கள் படிக்கணும். அடுத்து நான் காணி நிலம் அந்த பாடத்துக்கான வீடியோவும் போடுறேன், அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும். ஓகே, பை பாய். பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.